சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஜிஎஸ்டி சாலை அருகே தாம்பரம் செல்லும் வழித்தடத்தில் தனியார் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் நபர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்து ஒன்றை நிறுத்திக் கொண்டு தாம்பரம் வரை பேருந்து செல்கிறது. பயணிகள் ஒருவருக்கு 10 ரூபாய் கொடுத்துவிட்டு ஏறிக்கொள்ளலாம் என ஓட்டுநர் கூறியுள்ளார். அப்போது அந்த பகுதியில் பணியில் இருந்த கூடுவாஞ்சேரி போக்குவரத்து காவலர் ரங்கா என்பவர் தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான பேருந்து ஓட்டுநரிடம் சென்று, இது அரசு பேருந்து வந்து பயணிகளை இறக்கிவிடும் இடம், இங்கே ஏன் பேருந்தை விதிகளை மீறி நிறுத்தி பயணிகளை ஏமாற்றுகிறாய் என கேட்டுள்ளார். அப்போது தனியார் பேருந்தில் இருந்த ஓட்டுநர் மது போதையில் இருப்பது போக்குவரத்து காவலருக்கு தெரிந்துள்ளது. இதனால் அவரை பேருந்தில் இருந்து கீழே இறங்கும்படி அழைத்துள்ளார். இதனால் பதறிய தனியார் பேருந்து ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது பொதுமக்கள் ஒருவர் உதவியுடன் இருசக்கர வாகனத்தில் போக்குவரத்து காவலர் ரங்கா அந்த தனியார் பேருந்தை விரட்டி சென்றுள்ளார். அப்போது அந்த தனியார் பேருந்தை பெருங்களத்தூர் மேம்பாலத்தின் மீது ஏறி சென்று தாறுமாறாக ஓடியது. இதனால் மேம்பாலத்தில் சென்ற மற்ற வாகன ஓட்டிகள் அச்சத்தில் சாலை ஓரமாக வாகனத்தை நிறுத்தி நின்றுள்ளனர். இதனையடுத்து பெருங்களத்தூர் இந்திரா நகர் பகுதியில் சென்ற அந்த தனியார் பேருந்து அங்கு நின்று கொண்டிருந்த சிமெண்ட் கலவை லாரியில் மோதி நின்றது. இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் தனியார் பேருந்து ஓட்டுநரை பிடித்து அவரை அடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து அவரிடம் உள்ள ஆவணங்களை வாங்கி போலீசார் விசாரணை செய்தபோது காஞ்சிபுரம் மாவட்டம் வேடந்தாங்கல் ராட்டினக்கிணறு பகுதியைச் சேர்ந்த வேலு என்பது தெரியவந்துள்ளது. மேலும் அவர் ஓட்டி வந்த பேருந்து மறைமலை நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் நபர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்து என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் அவர் அதிக மது போதையில் வாகனத்தை தாம்பரம் எடுத்து செல்லும் பொழுது கிளாம்பாக்கத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகளிடம் 10 ரூபாய் வாங்கிக் கொண்டு தாம்பரத்தில் இறக்கிவிட்டு செல்லலாம் என பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகளை அழைத்ததும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து கிளாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் மது போதையில் வாகனத்தை இயக்கியதாக தனியார் நிறுவனம் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து 10,000 ரூபாய் அபராதம் விதித்து பேருந்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்திரா நகர் பகுதியில் இந்த பேருந்து தாறுமாறாக சாலையில் வந்ததாகவும், இதனால் குழந்தைகள் பெரியவர்கள் யாராவது சாலையில் நின்றிருந்தால் நிச்சயம் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.